Assalamualaikum warahmatullahi wabarakatuh. This is Muhammad Azhar from Universal Soft Organic Honeybee, Sri Lanka, Matala. Okay, today I'm gonna teach you how to pet honeybee properly. I mean, from the beginning to the pro level of petting honeybee. Okay, so every step, don't miss it. So if you miss, you guys can watch in my YouTube and Facebook page. So I will share my Facebook page and YouTube channel in my description on this video. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் முகமது அசர், யூனிவர்சல் சாஃப்ட் ஆர்கானிக் ஹனிபி மாத்தலையில் இருக்குது ஸ்ரீலங்காவில். அந்த வளர்ப்பகத்துலேருந்து தான் நான் கதைக்கிறேன். மிச்சம் பேருக்கு, அதாவது மிச்சம் பிள்ளைகளுக்கு படித்து கொள்ளலாம் இருக்குது தேனீக்களை பற்றி அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களும் இல்லை. ஒரு சில பிள்ளைகளை தவிர கொஞ்சம் பேர், பிள்ளைகள் மட்டும் இல்லை, எனக்கிட்ட டாக்டர்ஸ்மாரும் கேட்டு படித்து கொண்டாங்க. ஒருவேளை நீங்களும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு கூடும். தெரியாத விஷயங்கள்லாம் அந்த டாக்டர்ஸ்மாராக இருந்தாலும் என்கிட்ட தேனி வாங்கிட்டு போயிட்டு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சார், இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நான் என்னோட யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நான் ஷேர் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுங்க. ஏதும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜ் மூலம் என்னை கமெண்ட்டில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஏழ்ட மட்டும் குயிக்காக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து தரேன். ஓகே. முதல்ல ஒரு தேன் கூடுன்னு சொன்னால், அந்த தேன் கூட்டில் வந்து 3 விதமான தேனீக்கள் இருக்குது. அதில் ஒன்று ராணி, சரியா? அடுத்தது பெண் தேனீக்கள், அடுத்தது ஆண் தேனி. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி ராணி தேனி இருக்கும், எப்படி ஆண் தேனி இருக்கும், பெண் தேனி எப்படி இருக்கும், அதோட வேலை என்ன செய்யும். எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து தொட்டும், அது மட்டும்தான் தெரியும். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், தேனீக்களை காட்டியே உங்களுக்கு காட்டுறேன். இது தான் ஆண் தேனி, இது தான் பெண் தேனி, இது தான் ராணி தேனி அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, டுடே guys I will show you inside the hive. Okay, I will show you each and every bees, honeybees. Okay, in the honeybees there are 3 types of honeybees. One is queen, she is obviously female, and the worker bees, they also females, and the drone mean the male bee. Okay, the male bee I will show you one by one in the camp. Before when I am inspecting my hive, I will show you, you guys can understand. If you have any doubt, please let me know in the video comment or in the Facebook comment, and also you can get my WhatsApp number. I will share the knowledge with you guys. Okay, let's follow. There it is. Okay, this is these all are, I will zoom it. Okay, these all are the female workers. They are doing their jobs. You guys can properly watch. Okay, they all are doing their work. They will sting. They has the stinger, okay, in the abdomen over here. Okay, if they sting, the stinger came out at the same time, that bee within a 10 to 15 minutes she will die. Okay, இந்த தேன் வதையில் இது வந்து ஃபுல்லாக வதை, இது வந்து பெண் தேனீக்கள். இதுக்கு சொல்கிறது வேலைக்கார தேனீக்கள்னு சொல்லி. இவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க, சரியா? இவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால், இந்த கூட்டை ராணியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த தேனீக்களுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்டிங், சரியா? அந்த கொடுக்கு வந்து இந்த தேனீக்களோட பின்புறத்தில் இருக்கும். அந்த கொடுக்கு எப்படின்னு சொன்னால், இந்த தேனீக்கள் 2 சைட்லையும் இருப்பாங்க. இந்த தேனீக்களோட கொடுக்கு எப்படின்னு சொன்னால், அது வந்து அவங்களோட குடல், மற்ற இதயம் எல்லாத்துக்கும் சேர்ந்து வர்ற அந்த ஒரு லைனில் தான் இருக்கும். இந்த கொடுக்கு எங்களை கொட்டினதுக்கு பிறகு எங்களை கையிலையோ எங்கேயோ இருந்துச்சுன்னு சொன்ன அந்த கொடுக்கு, அந்த தேனி வந்து மேக்ஸிமம் 10 to 15 நிமிஷத்தில் அந்த தேனி செத்து போயிடும், சரியா? அதுக்கு வாழையலாம், ஏன்னா இது முழு உடம்புல உள்ள எல்லாம் வெளியே வந்துடும், அதோட இறந்து போயிடும். அப்போ உங்களுக்கு விளப்பம், இது பெண் தேனி, சரியா? அதில் ஸ்பெஷலாக ஒன்று என்னன்னு சொன்னால், தேனீக்களோட கூட்டில் ராஜான்னு சொல்லி ஒன்றும் இல்லை, ராணின்னு இருக்குது, ராஜான்னு இல்லை. ஆண் என்ன சொல்கிறது, இதில் வந்து இல்லை ராணி தேனிட ஆட்சி தான் இருக்குது, ஆண் தேனிட ஆட்சி இல்லை இதில், சரியா? இதில் ஆண் தேனிட ஆட்சி இல்லை, அதாவது ராஜா தேனிட ஆட்சி இல்லை, சரியா? பெண் தேனிட ஆட்சி தான் இருக்குது, எல்லாமே பெண்ணில் தான் இருக்குது, சரியா? அர்த்தம் நான் கிடையாது. பெண் தேனி இதெல்லாம் வேலைக்கார தேனி, சரியா? இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து அவங்களோட வேலையை மட்டும்தான் செய்வாங்க. இப்போ இந்த தேனியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேனின்னு சொன்னால் அது பானி எடுக்கிறது தான் தேனின்னு, இது அப்படி இல்லை. மகரந்தம் செய்கிறது தான் தேனின்னு கொஞ்சம் பேர் வாங்கியிருப்பீங்க, அப்படி இல்லை. இதில் சில தேனீக்கள் இருக்குது, தண்ணியை மட்டும்
எடுத்துகிட்டு வரும். அந்த தேனி ஒரு நாளும் பானியை, அதாவது பூக்கள்ல இருந்து அந்த பூக்களில் சாருன்னு சொல்லுவாங்களே, பூக்களில் நாங்கள் நார்மலாக பேசக்கொள்ள சொல்கிறது பானின்னு சொல்கிறேன், இங்கிலீஷில் நெக்டர்னு சொல்லுவாங்க. அந்த பானிக்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறது தான் அவங்களோட வேலை. சரியா? அந்த தேனீக்கள் என்ன செய்யாது, தண்ணியையோ உப்பையோ இல்லாட்டி மற்ற தேவையான அந்த புரதங்களையோ கொண்டு வராது. அது அதுக்குன்னு இருக்கிற அந்த தேனீக்கள் தான் அந்த வேலைகளை செய்யும். சரியா? In these females, I mean these worker bees, they had specific works. Okay, some are collecting the nectar from the flower and also from the fruits. Okay, they will never ever collect the water. Okay, their job is only one, which is collecting the nectars from the flower and from the fruits, from somewhere, from anywhere. They will only collect the nectar only. Okay, they will never collect the water or other minerals. They will never collect. But in the same worker bees, they have some their works are part of collecting the water only. They will never collect the nectar or the pollen. They will never collect it. Okay, also they will not build up this comb. Okay, you guys understand? If you don't understand, kindly, I am again and again I am repeating the same. If you don't understand, please comment or WhatsApp me in the private message. If you are students, you can visit over here, take an appointment and come with your teachers, okay, with the permission of your parents especially. Okay, I will show you. Now, okay, you are clear, right? These are female worker bees. Every female workers has specific works to do. Some will make the comb, some will collect the pollen, some will collect the nectar, some will collect the salt, some will collect the water, some will build the comb, some will feed the babies. There are a lot of works. Okay, some will take care of injured bees. This kind of works they will do. Okay, come, let's go. I will show the male bees. Okay. In here also lot in both sides. They are mostly the females. Okay, and these are the eggs. These are the eggs which came out. This is unfertilized egg. Okay, unfertilized mean if this egg is hatched, from that egg only the male bees will come out. Okay, no more female bees will hatch, only male bees. Understand? இந்த இருக்குது, இந்த இது வந்து அதோட முட்டைகள். சரியா? இந்த தேனீக்களோட முட்டை இதில் வந்து இருக்கிறது, தள்ளி கொண்டு முன்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறது வந்து இது எல்லாமே இதுக்கு சொல்கிற ஃபெர்டிலைஸ்ட் அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்னு சொல்லுவாங்க. அதாவது சினை இல்லாத முட்டைன்னு சொல்லி. அந்த சினை இல்லாத முட்டையில் இருந்து ஆண் தேனீக்கள் மட்டும்தான் பொறிச்சு வெளியே வரும். சரியா? இதுலேருந்து வர்றது அவ்வளவுமே ஆண் தேனீக்கள் மட்டும்தான். இதெல்லாம் அந்த முட்டை தான், ஆண் தேனீக்கள் மட்டும்தான் வரும். இதுலேருந்து ஒரு நாள் பெண் தேனீக்களோ ராணி தேனீக்களோ வராது, ஆண் தேனீக்கள் மட்டும்தான் வரும். நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஆண் தேனீக்கள் இருந்தால் ஆண் தேனீக்களை காட்டுறேன். If there are some male bees, I will show the male bee. Okay, the male bee, he will never sting. Okay, because he don't have stinger, so we can catch them on our bare hand. I will show you. Where are it? Couldn't find any male bees here. ஸ்பெஷலாக வந்து ஆண் தேனீக்களுக்கு கொடுக்கும் இல்லை, அது வந்து கொட்டாது. சரியா? அதனால் எங்களுக்கு பயப்படாமல் ஆண் தேனீக்களை கையால் பிடிக்கலும், கொட்டாது. அது கொட்டுறது கொடுக்கும் இல்லை, ஆனால் வந்து மூஞ்சில் வந்து அடிபட்டு போகும், கொட்டாது அது. சரியா? அதனால் பயப்படாமல் பிடிக்கலாம் ஆண் தேனீக்கள். இதை அவங்களுக்கு பார்க்கலும். இதில் இருக்குது ஆண் தேனீக்கள். சரியா? இதில் இருக்குது ஆண் தேனீக்கள். ஆண் தேனீக்கள் எப்படின்னு சொன்னால் இந்த இருக்குது, இது பெண் தேனீக்கள், இது வந்து ஆண் தேனீக்கள். இந்த இருக்குது விளங்குது அவங்களுக்கு.
அது பார்க்கக்கொள்ள வித்தியாசமாக விளங்கும். திஸ் இஸ் த மேல் பி. ஓகே, வி கால் another நேம் as ட்ரோன். நாங்கள் இந்த மேல் பிக்கு சொல்லுவோம், அதாவது ஆண் தேனீக்கள் தான் இங்கே இருக்குது. ஆண் தேனீக்களுக்கு சொல்லுவோம் ட்ரோன் சொல்லி தான் அழைக்கிற ஆண் தேனீக்களை. இங்கே இருக்குது, உங்களுக்கு விளங்குதா இருக்கும். இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கிட்டையா இதில் இருக்குது, இந்த இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து ஆண் தேனி, இந்த இருக்குது. உங்களுக்கு விளங்குதா? இந்த ஆண் தேனி இந்த இருக்குது. இது வந்து ஆண் தேனி. சரியா? ஆண் தேனியை கண்டுபிடிக்கிறது வந்து மிச்சம் பெருசாக இருக்குதா போகுது பாருங்கள். லேசாக இருக்கும், பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கும். அடுத்தது அதில் கண்கள் வந்து பெருசு. ஆண் தேனீக்களோட கண்கள் பெருசு. சரியா? நான் வேற பிடிச்சி காட்டுறேன். ஆண் தேனீக்களோட கண்கள் பெருசு, பெண் தேனீக்கள் மாதிரி இதை மாதிரி சின்னதாக இருக்காது. இதில் கண்கள்லாம் உங்களுக்கு பார்க்கலும் சின்னதாக இருக்குது. ஆனால் ஆண் தேனீக்களோட கண்கள் வந்து பெருசாக இருக்கும். அடுத்தது அந்த ஆண் தேனீக்களுக்கு சொந்தமாக சாப்பிடக்கூடிய உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த உணர்கொம்பு இல்லை. பெண் தேனீக்களுக்கு மாதிரி உறிஞ்சி எடுக்கக்கூடிய உணர்கொம்புகள் இல்லை. சரியா? நான் காட்டுறேன் இந்த இடத்துல ஆண் தேனீக்களை எப்படி இருக்கிறாங்கன்றதை. இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே அது வித்தியாசமாக விளங்கும் ஆண் தேனீக்கள் எப்படி இருக்கின்றதை. இந்த பாருங்க வருவது இந்த ஆண் தேனி உண்டு. உள்ளுக்கு இருந்து வருந்தா இருக்குது. விளங்குதா? இந்த இருக்குது, இது ஆண் தேனி. சரியா? நான் பிடிச்சி காட்டுறேன். ஆண் தேனி மற்ற சைடுக்கு போயிட்டு இருந்துச்சு. இங்கே நான் காட்டுறேன். இந்த இருக்குது, இங்கே ஒரு ஆண் தேனி இருக்குது. இந்த இருக்குது, இது ஆண் தேனி. இது வந்து ஆண் தேனி. சரியா? இது வந்து இப்படியெல்லாம் பயப்படாமல் பிடிக்கலும். காரணம் என்னாண்டா இது வந்து கொட்டாது. இது கொட்டக்கூடிய அந்த சரிங்க நான் காட்டுறேன். இது ஆண் தேனி. உங்களுக்கு விளங்குதா? இதுதான் ஆண் தேனி. சரியா? இது கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் வித்தியாசமாக. இது கொடுக்கும் இல்லை. சரியா? This is the male bee. Okay, we call drone. It has the compound big eye. Okay, but he doesn't have the stinger to sting. Okay, and especially every drone bees don't have the eating object. I mean, they cannot eat themselves. Okay, only the female workers need to feed this male bees. Okay, you guys, this point, don't forget this point. ஆண் தேனீக்களுக்கு வந்து உறிஞ்சி குடிக்கக்கூடிய அந்த வாய், அந்த அதுக்கு சொல்கிற வாய் இல்லை. உறிஞ்சி குடிக்கக்கூடிய அந்த வாய் இல்லை. பெண் தேனீக்கள், அதாவது அதில் இருக்கிறதெல்லாம் பெண் தேனீக்கள். அதில் வேலைக்கார தேனீகள் என்ன செய்யும்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஜப் ஒவ்வொன்றுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆண் தேனீக்களுக்கு அதுக்கு சொல்கிற தீத்துரன்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பாடை அதிர வாய்க்கு, இதர வாயிலிருந்து அதிர வாய்க்கு கொடுத்து தான் இது சாப்பிடும். சரியா? இந்த ஆண் தேனீக்களால், அதாவது ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ஆண் தேனீக்களால் தனியாக சாப்பிடலாம். அதை நினச்சாலும் சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்து வாயில் கொடுத்தாங்கன்னா தான் சாப்பிடுவாங்க. பெண் ராணி தேனும் அதே மாதிரி தான். நான் ராணி தேனியை காட்டக்கூட அந்த விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? இதை பாருங்கள், இவ்வளோ நான் பிடிச்சிடும். இவளுக்கு இதாக்கலாம். இந்த இப்போ உங்களுக்கு பார்க்கலும். இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு விளங்கும். இதுதான் ஆண் தேனி எப்படி இருக்கின்றது உங்களுக்கு விளங்கும். இதுதான் ஆண் தேனி. சரியா? பெரிய கண் இருக்கும், பெரிய கண் இருக்கும். கொட்டுறதுக்கு முள் இருக்காது. அதை எப்பயும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் ஆண் தேனின்றது.
Okay, now I will find the queen and let you know guys. Okay, இப்போ நான் ராணி தேனியை இருக்குதான்னு பார்த்துட்டு எந்த வதையில் இருக்குதோ அந்த வதையை கொண்டு வந்து நான் ராணியை காட்டுறேன். இதுதான் ராணின்றது. அடுத்தது நான் இந்த பயிற்சியில காரணமாக எனக்கு தேனீக்கள் கொட்டுறது அது வந்து விஷம் இல்லை, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். சரியா? அதனால் நான் அதை எனக்கு கொட்டுறது அது பழவி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ராப்பராக கவர் பண்ணிக்கொண்டு முகத்தை கவர் பண்ணிக்கொண்டு செய்யுங்க. ஏன்னா கையில் காலில் கொட்டினா பிரச்சனை இல்லை, முகத்தில் கொட்டினாக்கா அது அந்த அடுத்தவங்கள பார்க்கக்குள்ள வீங்கிருக்கும், அசிங்கமாக இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். அடுத்தது இந்த தேனீக்கள் இந்த வதையை எடுக்கிற நேரம் வைக்கிற நேரம் மிச்சம் ஜென்டில் ஸ்லோவாக தூக்கி ஸ்லோவாக வைங்க. அது ஸ்பீடாக நீங்கள் தடபுடன்னு வைக்க போனீங்கன்னு சொன்னால் தான் அது கொட்டை பார்க்கணும். இந்த இருக்குது ராணி தேன். ஓகேயா, நான் காட்டுறேன். இந்த இருக்குது ராணி தேன். Here it is, she is the queen. Okay, you guys can watch over here. Little bigger abdomen. She has the bigger abdomen than others. Okay, this is the queen. உங்களுக்கு வழங்குதா இருக்கும். இதுதான் ராணி தேனி. இது வந்து எப்படின்னா பெரிய வயிறாக இருக்கும் ஐட. காரணம் என்னன்னா அது அந்த வயிறை போட்டு தான் உள்ளுக்கு முட்டையிடும். பார்க்கக்கூட உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த இருக்குது ராணி தேனி. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே வருவது இந்த இருக்குது, இந்த வருவது ராணி தேன். இது தான் ராணி தேன். சரியா? இந்த இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கிறாங்க. சரியா? இவங்க தான் ராணி தேனி. இந்த இருக்குது. அவங்களுக்கு பார்க்கக்குள்ள வித்தியாசம் விளங்கும். சரியா? இந்த உள்ளுக்கு போகுது. இதுதான் ராணி தேனி. சரியா? இது ராணி தேனி. பெரிய எப்டமன் இருக்கு, பெரிய வயிறு இருக்கும். இந்த இருக்குது. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது. இதுதான் ராணி தேனி. இந்த மேலே போகுது, அங்கே இந்த போகுது. இதுதான் ராணி தேனி. பார்க்குற நேரம் நீண்ட இது வயிறுடையதாக இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? The long abdomen, the bigger abdomen it has. She is the queen. Okay. இதுதான் ராணி தேனி. இதையும் காமிச்சேன் உங்களுக்கு. இந்த 3 தேனீக்கள் மட்டும்தான் இந்த கூட்டில் இருக்கு. சரியா? இந்த ராணி தேனியோட வேலை என்னன்னு சொன்னா, அது சாப்பிட்ற சாப்பாடு என்னாண்டா ரோயல் ஜெலி. இந்த ரோயல் ஜெலின்றது வந்து இந்த வேலைக்கார தேனீக்கள் இருக்குது இல்லையா, அந்த வேலைக்கார தேனீக்களோட தலையிலிருந்து சுரக்கிற ஒரு சுரப்பி, அதுக்கு தான் சொல்கிறேன் ரோயல் ஜெலி. அப்போ அந்த சுரப்பி எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால், அந்த ரோயல் ஜெலியை அதில் தலையிலேருந்து சுரந்து அதை ராணி தேனிக்கு என்ன சொல்கிறது தீத்துருன்னு சொல்லுவோம். தீத்துருன்னு சொன்னால் சாப்பாடை சின்ன பிள்ளைக்கு நாங்கள் கொடுப்போமே, சின்ன குழந்தைகளுக்கு, அது மாதிரி ஃபீட் பண்ணுறது. ஃபீட் பண்ணி தான் தின்னும் அது. சரியா? அந்த ரோயல் ஜெல்லியோட ஸ்பெஷல் என்னான்னு சொன்னால், இதெல்லாம் நான் அவ்வளோ 3 விதமான தேனீக்களை காட்டினேன். இந்த 3 தேனீக்களில் இந்த நான் காட்டினேனே கொட்டும்னு சொன்னேனே வேலைக்கார தேனீகள், அந்த வேலைக்கார தேனீகள் வந்து பிறந்ததுலேருந்து மொத்தமே 55 to 60 நாள் தான் உயிரோடு இருக்குது. இந்த லைஃப் டைம் வந்து சின்ன லைஃப் டைம். அது வந்து வெயில் காலம் சொல்லுவாங்க தெரியுமா, சம்மர்ந்து அந்த டைமில். அதே கூதல் காலம், குளிர்காலம்னு சொல்லுவாங்க, வின்டர்ந்து. அந்த சீசனில் வந்து எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்கும் உயிரோட. ஆண் தேனீக்கள் வந்து அது சீசனுக்கு மட்டும்தான், அதாவது எப்போ மேட்டிங் போகிறதோ, மேட்டிங்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம் இதோட மேட் ஆகும் மற்ற வேலைக்கார தேனீகளோடையா அப்படின்னு. இல்லை, ராணி தேனியோட மட்டும்தான் மேட் ஆகும். ராணி தேனியோட மேட் ஆகும், அதாவது இனப்பெருக்கம் செய்யும். இனப்பெருக்கம் செஞ்சிச்சுண்டா அது என்ன செய்யும்னு சொன்னால், இனப்பெருக்கம் செஞ்சு அடுத்த சில வினாடிகளில் கீழே விழுந்து இறந்து போயிடும். சரியா? அந்த ஆண் தேனியோட வேலை வந்து அதுதான். அடுத்த இன்னொரு வேலை என்னன்னு சொன்னால், மிச்சம் குளிரான சீசனில் ஆண் தேனீக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் முழு கூட்டையும் கவர் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த அதில் உடம்புல உள்ள சூட்டால் அந்த
குளிரில் இருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கும் இந்த தேனி கூட்டை. அது மழையாக இருந்தாலும் நனைஞ்சு கொண்டு இருக்கும். அது இறந்தாலும் தண்டை கூட்டையும் தண்டை குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் கேட்கலும் இந்த ஆண் தேனித்தான் மேட்டாவி, அதாவது இனப்பெருக்கத்துக்காக வேண்டி ராணி தேனியோட சேர்றேன்னு சொல்கிறீங்க. அப்போ மற்றதும் பெண் தேனி தானே, அது முட்டை விடாதான்னு கேட்பீங்க. அதுவும் முட்டை விடும். எப்போ முட்டை விடும்னு சொன்னால், அது முட்டை விடுறது எப்போண்டா ராணி தேனி இல்லாத பட்சத்தில். அந்த கூட்டிலேருந்து ராணி தேனி வெளியே போகிற நேரம், ஒருவேளை தும்பி இல்லைண்டா நம்ம ஒரு பூச்சிகளோ குருவிகளோ பிடிச்சிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா, ஓனான் பள்ளி அதை மாதிரி நம்ம பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னால், இந்த கூட்டில் வந்து ராணி தேனீக்கள் இல்லை. அப்போ என்ன செய்யும்? கூட்டில் வந்து புது முட்டைகள் இல்லாத காரணத்தால் அந்த தேனீக்கள் என்ன செய்யும்? அதாலாவே முட்டையை விட தோங்கும். ஆனால் அந்த முட்டையில் இருந்து வர்றது எப்படி இருந்தால் ஒன்றுமே பெண் தேனீக்கள் வராது. வர்றது அவ்வளவுமே ஆண் தேனீக்களாக தான் வரும். சரியா? அதாவது அந்த இனத்தை வந்து பெருக்காது. ஆண் தேனீக்கள் ஒரு நாளும் பெருக்காது. பெண் தேனீக்கள் இருந்தால் தான் பெருக்கும். அப்போ பெண் தேனி இருக்குது இல்லையா, அதாவது ராணி தேனி. ராணி தேனியும் பெண் தேனி தான், வேலைக்கார தேனீக்களும் பெண் தேனி தான். ராணி தேனி உட்ற அந்த முட்டையில தான் அதில் சூஸ் பண்ணும். எப்படின்னா அதை வேறைய பிரித்து எங்களுக்கு ஆண் தேனி தேவைன்னு சொன்னால் அந்த ராணி தேனி ஃபெர்டிலைஸ் ஆகாது, கருமுட்டை இல்லாததுன்னு சொல்லுவாங்க. கருமுட்டை இல்லாத முட்டையை விட்டுச்சின்னு சொன்னால் அதிலிருந்து வர்றது எல்லாமே ஆண் தேனியாக தான் இருக்குது. சரியா? கருமுட்டையோடு விடுற முட்டைகள் வந்து பெண் தேனியாக இருக்கும். அதில் ஒன்றை இல்லாட்டி ரெண்டைத்தான் சூஸ் பண்ணி இந்த ராணி தேனியை உருவாக்கும். அதே முட்டையிலேருந்து, அதாவது பெண் தேனியிலேருந்து வர்ற முட்டையிலிருந்து தான் ராணி தேனியும் உருவாகும். ஆனால் ஒரு கூட்டில் ஒரு ராணி இருக்கும். பெரிய கொலனியாக இருந்துச்சுன்னா, அதாவது பெரிய ஒரு கூடாக இருந்தால் சில நேரம் 2, 3, 4, 5 இருக்கும் ராணி தேனி. இருந்தாலும் எல்லாம் செப்பரேட்டாக தான், அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு வராது, இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு போகாது. சரியா? இப்போ நான் இங்கிலீஷில் அதே சொல்கிறேன். In this hive, I show you the 3 types of honeybees. Okay, one is worker bees. They are female, obviously, and the queen bee. She also the female, and the drone. Okay, drone mean the male bee. I will start from the male bee because the short life of male bee. Okay, the male bees works are only 1 and 2, 1 or 2. Especially only one. The thing is, male bees are producing only mating with the female. Female mean not with the worker females, only with the queen. I mean the virgin queen, not the mated queen. Okay, only virgin queen. Whenever they mate, at the same time, the male bee will fall and die on the spot. Okay, this is the male bees subject. And also another time, in the winter season, I mean the cold season or rainy season, if there are a lot of male bees, they will cover entire hive. I mean their colony, their house or their box. Okay, they will cover until they die, but they will try to save the others. Okay, the 2 procedures only from the male bee we can expect. And also they can't eat themselves. They need to feed by the worker bees. Okay, that important things. If anything wrong, if I forgot to inform you here in next part, I will explain that. If you have any doubt, don't hesitate to contact me, ask me. Okay, I will teach you that thing also. And secondly, the queen. Okay, queen bee also eat, but especially she eats only royal jelly. Royal jelly, from where it's come from? It's only coming from the worker bee's head. Okay, they will collect and they will feed into the queen's mouth. Okay, whenever queens lays eggs, at the same time they will produce the royal jelly from their head and they will feed to that queen. Okay, it's help to lay more eggs and live long life. Okay, especially live long life and to lay more eggs, produce more eggs from their abdomen. The queen bee, especially from each and every 20 seconds, she lays an egg. Okay, if there is an empty place, I mean inside the hexagonal, if there is empty place without honey, without pollen, without egg, without pupa, without honeybees, then she will lay egg.
Okay, every 20 seconds, not 20 minutes, 20 seconds. Okay, she will lay eggs and she lives long, approximately 7 years, 5 to 7 years. Since 4 to 5 years, she produces especially good enough of eggs she lays. Okay, after 4 to 5 years, she lays eggs, but the small amount of eggs will lays. Okay, until she will die. Okay, thereafter she die or she will go other side from the hive, like that. That comes up. But the next is the worker bees. She also females. You guys can ask if that she females mean she also will produce eggs, right? Of course she will produce, but that is not a fertilized egg. Okay, which mean the fertilized eggs only produce the female bees. Unfertilized eggs only produce male bees, I mean the drone. If there is no queen in this hive, there is no new eggs, they can't see any new eggs, then they will try to lay an eggs, not only 1 or 2 eggs, they will lay inside one hexagonal, they will lay lots of eggs. But inside the the hexagonal, queen bee lays middle, I mean the center of that hexagonal, she lays only 1 egg. But the worker bees, their abdomens are not long, therefore they will lay the eggs round up and fill with that every corner and edge, not in the middle. Okay, but finally they will choose 1 or 2 eggs, and when it hatch, only comes the male bees, drone. And female worker bees life is very short, 55 to 60, maximum 50 to 55, 60 days in the summer season. In the winter they will approximately, they live around 3 to 5 months they will live. And this is the subject. If you guys have any doubt, you can contact me in the comment section, or you guys can send me the WhatsApp message, anything. You guys learn, and whatever you learned, please share with others who don't know about this. Okay, and especially I would like to tell you, from this honeybees, the sting, right? Honeybees are sting. Not every bees, only female worker bees only sting. Okay, the queen bees also sting, but not every time. They are sting to protect their hive from the enemies. Okay, lots of people are thinking that is like a poison, or that is dangerous. Not like that. If a honeybee sting you, okay, your immunity system will increase in your body. Okay, therefore don't need to afraid, don't need to panic. And the special thing is, I am not covering anything in my face, and you guys can watch over here, right? I took on my bare hand the honeybee. Therefore you guys, until you got practice, please cover something in your face, especially face and the hands, glove or something, anything. Okay, to prohibit the sting. Okay, guys, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. If you like my videos, don't forget to subscribe, like, and don't forget to watch the part 2. Okay, don't forget it. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome.